செய்ய முடியாது என்பதனால அப்போ ஒய்வி ரெட்டி அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னரா இருந்தார். அவர் சொன்னார், இங்க வர பணத்தின் பேர்ல நீங்க வரி போடுங்க, இங்க வரதை தடுங்கன்னு சொன்னார். அதெல்லாம் தடுக்கூடாது, இங்க பணம் வர வேண்டியதுதான். அதை நாம எப்படி உபயோகப்படுத்துவது என்பதற்காக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதிக்கு வரிய ஜீரோவா பண்ணி அங்கிருந்து தளவாடங்களை இங்கே இறக்குமதி செய்து அதற்கு வங்கிகள் கடன் கொடுத்து ஊர்ல இருக்கவெல்லாம் கூப்பிட்டு இந்த பணத்தை எடுத்துக்கோ முதலீடு செய், பணத்தை எடுத்துக்கோ முதலீடு செய் என்று அந்த முதலீடு செய்த பணம் தான் வாராக்கடனாக மாறியது என்பதை ரகுராம் ராஜனே ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆனா சிதம்பரத்துக்கு பேர் என்ன? பங்கு சந்தை உயர்ந்தது. எந்த அளவுக்கு ஒரு பத்திரிகைகளிலும் பொருளாதார நிபுணர்களும் பொருளாதார விமர்சகர்களும் இது மாதிரி உண்மைகளை எடுத்து கூறுவதில் காரணம் என்னவென்றால் சிதம்பரத்தை எதிர்த்து எழுதுறதுக்கு பயம். இப்ப கூட தமிழ்நாட்டில் சார் சிதம்பரத்தை எதிர்த்து எழுதுறீங்களா சார்? அந்த அளவுக்கு ஒரு அவரை எதிர்த்தால் என்ன நடக்கும்ங்கிறத அவர் எல்லோருக்கும் புரிய வைத்திருக்கிறார். அது ஒரு பெரிய சக்சஸ் தான். இது அவருடைய, அதாவது நல்ல பெயர் வாங்கி இந்த நாட்டை குட்டிச்சவர் செய்த ஒரு நிதி அமைச்சர்கள் அவர் ஒருத்தர். ஏன்னா ஆங்கிலம் படித்த இந்த எக்கனாமிக் டைம்ஸ், பிசினஸ் ஸ்டாண்டர்ட், பிசினஸ் லைன், இவங்க எல்லாம் ஆங்கிலம் பேசினா போறோம், ஆங்கிலம் பேசினா அறிவாளி என்று நினைக்கிற ஒரு கும்பல். ஹிந்து பயங்கரவாதம் ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பை பண்ணார் அவர் உள்துறை அமைச்சராக இருந்தபோது. அதாவது உலக அளவில் ஹிந்து மதம் அமைதியான மதம், சாந்தமான மதம், ஆன்மீக மதம் ஒரு எண்ணத்தை குட்டிச்சவர் செய்வதற்காக இந்து மதத்திலும் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள், இந்து மதமே தீவிரவாத மதம் என்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கின மகான் அவர் சிதம்பரம். இவங்கெல்லாம் தன் சொந்த நலத்துக்காக இந்த நாட்டுக்கு செய்த ஒரு தவறான செயல்கள் இருக்கிறத அது என்றாவது ஒரு நாள் சரித்திரம் ரெக்கார்ட் செய்யும் என்று நினைக்கிறேன்.